இப்போது கேரளா மியூரல் பெயிண்டிங்கை சாரியில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கார்பன் ஷீட் இது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். A4 சைஸ் தான் இதோட அளவு. கார்பன் வந்து ஒயிட் பேப்பரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக விழுந்திருக்கு. ஸோ இது சாரீக்கு அடியில் வச்சு நம்ம எடுத்தோம்னா அது சரியாக வராது, தெரியாது சரியா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிசைனை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டிசைன் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன், சரிங்களா. இது A4 சைஸான ஒரு ஷீட்டு. நம்ம சாரியோட பல்லு சைடு இருக்குல்ல, பல்லு இல்லை, அந்த செஸ்ட்டு கிட்ட வர்ற இடத்துல இந்த பெயிண்டிங்கை நம்ம பண்ண போகிறோம். இப்போது டைரெக்டாக சாரிக்கு அடியிலேயே இந்த டிசைனை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வரைஞ்சிக்க முடியும். இது ரொம்ப டார்க்கராக விழுந்ததுனால இதை நான் மறுபடியும் ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கிறதுக்காக ஒரு பேப்பரில் ட்ரேஸ் எடுக்கிறேன், சரிங்களா. எல்லோ கார்பன் யூஸ் பண்ணி இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ட்ரேஸ் எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இப்போது இதை நம்ம சாரீக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அடிபாகத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே வரைஞ்சும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டார்க்கராக தெரியறதுக்காக அந்த எல்லோ கார்பன் மேலேயே நான் கொஞ்சம் பென்சிலில் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். மியூரல் பெயிண்டிங் கேரளாவில் போடுறது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அதுவும் சாரியில் அது வந்து போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சாரியோட எலிகன்ஸை வந்து அவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். அதனால தான் இதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டார்க்கராக தெரியறதுக்காக தான் இந்த பென்சிலில் வரைகிறேன், சரிங்களா. அதாவது ஓவரால் பிக்சர் அவுட்லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம டீட்டெயிலிங் எல்லாம் வந்து பெயிண்ட்லேயே நம்ம டைரெக்டாக நம்ம சாரியில் பண்ணிக்க முடியும். அதுக்கு முதல்ல கிளியராக இருக்கணும் இந்த பிக்சர், அதுதான் ரொம்ப இது. நீங்கள் ஒரு செல்லோ டேப்பில் வந்து சாரிக்கு அடியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அசையாமல் பார்த்துக்கணும். நம்ம ட்ரேஸ் எடுக்கிறப்போ, சாரியில் நம்ம ட்ரேஸ் எடுக்கிறப்போ கொஞ்சம் அசைஞ்சிச்சின்னா அந்த ஃபிகரோட ஃபீச்சர்ஸ் மாறி போயிடும். ஸோ அது அசையாத வண்ணம் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு வரையணும். ஸோ இப்போ இது முழுமையாக நம்ம இப்போது பண்ணி எடுத்தாச்சு. இது எப்படி ஒன்று சாரிக்கு அடியில் நம்ம ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு காட்டன் சாரீங்க. இந்த டிசைன் எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அதுக்கு நம்ம பல்லுலிருந்து கீழே விட்டுட்டு நம்ம ஹைட்டு வந்து பார்த்துக்குறோம். நம்ம ஷோல்டரில் இருந்து நம்ம செஸ்ட்டு வரைக்கும் வரதில் அவுட்டர் ப்ளீட்டில் தான் நான் இதை வந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அதனால். ஸோ இந்த லென்த் ஆஃப் த டிசைன் வந்து ஒரு 13 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே சமயம் இந்த ப்ளீட் எடுப்போம் இல்லையா, சாரியில் மடிப்பு எடுப்போம் இல்லையா, அவுட்டர் மடிப்பு தான். இப்போ நம்ம செஸ்ட்டு பக்கத்தில் இன்னராக வர ப்ளீட்டில் நம்ம இதை வரைய போகிறதில்ல, அவுட்டரில் வர ப்ளீட்ஸில் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ அதோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இன்ச்சஸ் லென்த்தும், அதாவது ஹைட்டு வந்து 13 இன்ச்சஸ், பிரெத்து வந்து ஒரு 6.5 வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதை விட பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா மடிப்பு எடுக்கிறப்ப அது மடங்கி உள்ளே போயிடும். ஒரு 3 ப்ளீட்டு 4 ப்ளீட் எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த 4 ப்ளீட்ஸில் அவுட்டரில் வர இடத்துல நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதை தரையில் வச்சே பண்ணுறேங்க. ஃப்ளோர்லேயே நம்ம அந்த ஷீட்டை வச்சுட்டு அசையாத மாதிரி அதுக்கு மேலே நம்ம சாரியை போட்டுட்டு அப்படியே எடுக்கிறேன். இது வந்து காட்டன் சாரீ தான். கேரளா கெசவு சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது காட்டன் சாரீ தான். நீங்கள் இது பட்டு பாவாடை, பட்டு சாரீ, இல்லைனா வேறு ஏதாவது டஸ்ஸர் சில்க்கு அந்த மாதிரி இருக்கிற புடவைகளில் நம்ம இது மாதிரி பண்ணினா ரொம்பவே அழகாக இருக்கும். சரி, இது ஃபஸ்ட்டு சிம்பிளாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காட்டன் சாரியில் நான் இப்போது ட்ரை பண்ணுறேன். இந்த காட்டன் சாரியில் பாருங்கள், ஜரிகை வந்து உங்களுக்கு ரொம்ப 2 விரல் வர மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 இன்ச்சஸ்க்கு தான் இருக்குது இந்த ஜரி. அந்த ஜரியோட மேலே வர மாதிரி தான் நான் அந்த ஃப்ளவர் பார்ட்டெல்லாம் இங்கே வரைஞ்சி எடுக்க போகிறேன். அசையாத மாதிரி நல்லா வெயிட் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
இந்த டிசைனை வந்து பென்சிலில் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற 2B பென்சில்லையே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த டிசைன் தெரியணும், அவ்வளோதான். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு அடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுறது அக்ரலிக் கலர்ஸ் தான், ஓகேங்களா? ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க இந்த புடவை. அதாவது சாமி அம்மனுடைய ஃபீச்சர்ஸ் அது மாதிரி ஒரு கேர்ளு அவங்க போடுற அந்த செவிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிசைன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே கேரளா மியூரல்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்டில் அழகாக வந்துடும். இல்லைனா கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு இந்த டிசைனை. இது எப்படி எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் நம்ம ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரேமில் பாருங்கள், ரவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத அந்த ரவுண்டு பார்ட்டை வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதற்கு மேலே தான் இந்த சாரியை நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த சாரீ கார்னரில் வரதுனால நான் கொஞ்சம் பாதி மட்டும்தான் அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்க்குறேன். இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ரேம் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டு, அதாவது நம்ம டைட் வைப்போம் இல்லையா, டைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பார்ட்டு பாருங்கள், அந்த ஸ்க்ரூ இருக்கிற அந்த பார்ட்டை மேலே வச்சிடுறோம். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அப்போ என்ன ஆகும்னா துணி வந்து தரையோட தரையாக இல்லாமல் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணி காமிக்கும். அதுக்கு தான் இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். அப்போ பெயிண்ட் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு அது கீழே வந்து போகாமல் இருக்கும். பெயிண்ட் வந்து ஃப்ளோரில் ஆகாமல், இல்லைனா ஏதாவது டேபிளில் வச்சு பண்ணால் டேபிள் ஆகாமல் இருக்கும் இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபிகர் தெரியணுங்கிறதுக்காக கீழே ஒரு பேப்பர் ப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ரீ என்ன பண்ணுற டெஸ்ட்டா? ஓகே இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் அடுத்த வீடியோவில் இது எப்படி நம்ம கலர் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ரிங்